எருசலேமை நோக்கி செல்லும் அந்த பாதை. இயேசு அமைதியாக நடந்தார். சீடர்கள் அவரை சுற்றியிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய மனதில் குழப்பமும் எதிர்பார்ப்பும் கலந்திருந்தது. அந்த நேரத்தில் இயேசு அவர்களை தனியே அழைத்தார். அவரது குரல் அமைதியானதாயிருந்தது, ஆனால் வார்த்தைகள் கனமானவை. மானிட மகன் ஒப்புவிக்கப்படுவார், அவர் மரண தண்டனை பெறுவார், ஏளனம் செய்யப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார், ஆனால் 3ஆம் நாள் உயிருடன் எழுவார். சீடர்கள் அமைதியாக நின்றார்கள். அவர்கள் கேட்டார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் செபேதேயுவின் மனைவி தன் 2 மக்களோடு இயேசுவிடம் வந்தார். அவருடைய மனதில் ஒரு தாயின் ஆசை. உம் ராஜ்யத்தில் என் மக்களுக்கு சிறந்த இடம் தர வேண்டும் என்றார். இயேசு அவர்களை நோக்கி பார்த்தார். அவரது பார்வை கண்டனமல்ல, கருணை. நீங்கள் கேட்பது என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் நீங்கள் குடிக்க இயலுமா? அவர்கள் உடனே எங்களால் இயலும் என்றார்கள். இயேசு மெதுவாக பதிலளித்தார். என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் இடம் கொடுப்பது என் தந்தையின் செயல். இதை கேட்ட மற்ற சீடர்கள் கோபமடைந்தனர். அவர்களுக்குள் போட்டி, யார் பெரியவர், யார் முக்கியமானவர். அந்த நேரத்தில் இயேசு அனைவரையும் அழைத்தார். உலகத் தலைவர்கள் அதிகாரம் செலுத்துகிறார்கள், ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. பெரியவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டனாக இருக்கட்டும். முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் பணியாளனாக இருக்கட்டும். அவரது குரல் உறுதியானது. மானிட மகனும் தொண்டு பெற வரவில்லை, தொண்டு செய்ய வந்தார். பலரின் மீட்பிற்காக தம் உயிரை கொடுக்க வந்தார். கதையின் சிந்தனை: இயேசு சொல்லியது அதிகாரத்தின் வழி அல்ல, அன்பின் வழி. உயர்ந்த இடம் என்பது அரியணையில் அமர்வதல்ல, மற்றவர்களின் காலடியில் மண்டியிட்டு சேவை செய்வது. இன்றும் நாம் பல இடங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறோம், பள்ளியில், வீட்டில், சமுதாயத்தில். ஆனால் இயேசு காட்டும் பாதை வேறு. உண்மையான மகத்துவம் பணிவில் உள்ளது. உண்மையான தலைமை சேவையில் உள்ளது. உண்மையான வெற்றி தியாகத்தில் உள்ளது. இன்று நாம் கேட்ட நற்செய்தி நம்மை ஒரு கேள்வி கேட்கிறது. நான் அரியணையை தேடுகிறேனா அல்லது சிலுவையின் பாதையையா? இயேசுவைப் போல சேவை செய்யும் மனம் நமக்கு கிடைக்கட்டும். ஆமேன்.